திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் CV குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்தமான் கடல் பகுதியில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக தகவல். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. அணையில் நீர் திறந்தால் பொதுமக்களுக்கு உரிய எச்சரிக்கை விட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் ட்ரோன் காட்சி. குறுக்குத்துறை முருகன் கோவிலை மூழ்கடித்து செல்லும் தண்ணீர். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தின் ட்ரோன் காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தரைமட்ட பாலத்தில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். சாலையை மூழ்கடித்து செல்வதால் போக்குவரத்து நிறுத்தம். கடையநல்லூர் அருகே கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு. பக்தர்கள் அனைவரையும் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்பு. நெல்லை அருகே மழை வெள்ளத்தில் பொங்கல் பண்டிகைக்கு தயாரான கரும்புகள் சேதம். அரசு உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சிதம்பரத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம். எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும் ட்ரோன் காட்சி. சென்னை அடுத்த புழல் ஏரியில் 2 மதகுகள் வழியாக 1000 கன அடி நீர் வெளியேற்றம். ஷட்டரில் இருந்து சீறிப்பாயும் தண்ணீர். ரம்மியமான ட்ரோன் காட்சி. வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருந்த திமுக தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை வானகரத்தில் இன்று அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். பொதுச் செயலாளராக EPS தேர்வான பிறகு நடைபெறும் கூட்டம் என்பதால் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக EPS-ஐ தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த விவகாரம்.
மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல். ரத்த வெறி கொண்டு அரசியலமைப்பை விரட்டி விரட்டி வேட்டையாடியது காங்கிரஸ். அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி தோல்வியை மறைக்க பார்ப்பதாகவும் பிரதமர் மோடி கடும் விமர்சனம். எமர்ஜென்சி கரையை காங்கிரசால் ஒருபோதும் அகற்ற முடியாது என்றும் குற்றச்சாட்டு. துரோணாச்சாரியார் ஏகலைவனின் விரலை வெட்டியது போல் இந்த தேசத்தின் விரலை வெட்டி விட்டீர்கள். அதானி விவகாரம், அக்னிவீர் திட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. இன்று இறுதி சடங்கு நடத்தப்பட்டு ராமவரம் மின் மயானத்தின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் போது மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. புழல், திருச்சி, மதுரை மற்றும் கோவை மத்திய சிறைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஒரே தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்த நபர் குறித்து தீவிர விசாரணை. மதுரை மத்திய சிறையில் மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்கியதில் 1,63,00,000 ரூபாய் மோசடி. சிறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் எதிர் வீட்டில் வசித்த ஆட்டோ டிரைவர் கைது. சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தி கொலை செய்ததாக விசாரணையில் தகவல். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம். மாநில சட்ட உதவி ஆணையத்தை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நேரில் ஆய்வு. சென்னையில் கார் ஓட்டுநரின் கிரெடிட் கார்டிலிருந்து 1,38,000 ரூபாய் சுருட்டல். OTP நம்பர் கொடுக்காமலேயே பணத்தை அபே செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்றவர்களை ஷம்பு எல்லையில் தடுத்து நிறுத்தியது காவல்துறை. தலைமறைவாகிவிட்டதாக பரவிய தகவலுக்கு தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மறுப்பு. தமது வீட்டில் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக விளக்கம். OpenAI நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரான இந்திய வம்சாவளி இளைஞர் சுசீர் பாலாஜி மர்ம மரணம். அமெரிக்காவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி. ராணுவ அவசர நிலையை கொண்டு வந்த தென்கொரிய அதிபரின் பதவி பறிப்பு. நாடாளுமன்றத்தில் யூன் சுக் யோலுக்கு எதிராக 204 MPக்கள் வாக்களிப்பு. தென்கொரிய அதிபரின் பதவி பறிப்பை கொண்டாடிய மக்கள் நாடாளுமன்றம் முன்பாக திரண்டு உற்சாக முழக்கம்.
இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 3வது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் 2வது நாள் ஆட்டம் தொடங்கியது. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் CV குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.